உடனே வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. எனது இதய அன்பு தெய்வமே, என் மீது உமது பாசம் வைத்தீரே. கலங்க வேண்டாம், கலக்கம் வேண்டாம், துணை நான் இருப்பேன் என்றீர். நான் மறவா இதய நன்றியோடு உமையை பின்தொடர்வே. எனது இதய அன்பு தெய்வமே, என் மீது உமது பாசம் வைத்தீரே. வருத்த நேரத்தில் நான் போகும் பாதையில் இருளும் சூழ்ந்த பயண வேளையில் அன்பால் என்னை அணைத்திட்டீர். தோள் மீது சாய்ந்து நின்றீர், தோழனாய் மாறி தோள் மீது சாய்ந்து நின்றீர், தோழராய் மாறி நின்றீர். கஷ்ட நஷ்டம் எது வந்தாலும் உம் கரம் பிடித்தே பயணிப்பே. எனது இதய அன்பு தெய்வமே, என் மீது உமது பாசம் வைத்தீரே. நட்பு சுற்றம் பழித்த சமயத்தில் தாயைப் போல அணைத்தீரே.
புதிய பணியின் வாழ்வினில் புகலிடம் தந்து தாங்கினீர். கண்ணீரை துடைத்தீரே, கண்மணியாய் கொண்டீரே. கண்ணீரை துடைத்தீரே, கண்மணியாய் கொண்டீரே. கஷ்ட நஷ்டம் எது வந்தாலும் உம் கரம் பிடித்தே பயணிப்பேன். எனது இதய அன்பு தெய்வமே, என் மீது உமது பாசம் வைத்தீரே. கலங்க வேண்டாம், கலக்கம் வேண்டாம், துணை நான் இருப்பேன் என்றே. நான் மறவா இதய நன்றியோடு உமையை பின்தொடர்வேன். எனது இதய அன்பு தெய்வமே, என் மீது உமது பாசம் வைத்தீரே. லூக்கா நற்செய்தி அலகு 13 இறைச்சொற்றொடர்கள் 10 முதல் 17 வரை. அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீ ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கிருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்நாட்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, வெளிவேடக்காரரை, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகி இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தார். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையல்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, தேவையற்ற சட்டங்கள் அவசியமான மனித வாழ்க்கையை, சட்டங்களை பலவீனப்படுத்துகிறது. இன்றைய நற்செய்தியில் வருகின்ற தொழுகை கூட தலைவரது வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்நாட்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்ற கூற்று மிகவும் நியாயமானதாகத்தான் தெரிகிறது. ஆனா இதனுடைய பின்னணி வேற. ஒரு பொம்பளைக்கு ஏன் குணப்படுத்தணும்? இவரு விஷயம் அங்கேயும் இருக்குல்ல. யூத ஓய்வு நாள் சட்டம் சாக கிடந்த மனிதனுக்கு உதவி செய்வதை தவறு என்று சொல்லவில்லை. எனவே 18 ஆண்டுகளாக காத்து கிடந்தவரை இயேசு இன்னும் ஒரு நாள் பொறுத்திருக்க செய்திருக்கலாமே. ஓய்வு நாள் சட்டத்தை ஏன் இயேசு வேண்டுமென்றே மீற வேண்டும்? இங்கு இயேசுவின் நோக்கம் ஓய்வு நாள் சட்டத்தை மீறுவதல்ல, மாறாக மனிதன், அது பெண்ணோ ஆணோ, மற்றும் இறைவனை பற்றிய முழுமையான பார்வையை வெளிப்படுத்துவதே. கடவுளின் மகனாகிய இயேசு இவ்வுலகிற்கு கொண்டு வந்தது நிறைவான வாழ்வு, சட்டங்கள் அல்ல. சட்டங்கள் கொடுக்கப்பட்டது நோக்கமும் அதுதான். உதாரணமாக, ஓய்வு நாள் அன்று மக்கள் ஆலயத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டது வாழ்வின் முழுமையாக இறைவனை வழிபட்டு அந்த முழு மனித வாழ்வை பெற்றுக்கொள்ளவே. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக முழு மனித வாழ்வுக்கு மனிதர்களை இட்டுச் செல்ல வேண்டிய சட்டங்களை அவ்வாழ்வை பெறுவதற்கு தடையாக இருந்தன. உதவியாக வந்த ஒன்றை உபத்திரமாக மாறிய கதையல்லவா இது? எனவே இப்படிப்பட்ட வாழ்வு தராத சட்டங்களை தூக்கி எறிவதில் தவறில்லை என்ற பாடத்தை தான் இயேசு உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தருகிறார். இயேசு சட்டத்திற்கு எதிரானவர் அல்ல, மாறாக வாழ்வுக்கு சார்பானவர். ஆனால் இந்த வாழ்வுக்கு எதிரான சட்டம் வந்தால் அதையும் தூக்கி எறிய தயங்காதவர். இப்ப எல்லாம் நம்ம பாஸ்டரா போகணும் பேசுறோம். அதாவது மக்கள் வந்தா இறக்கப்பட்டு, பரிவுபட்டு, கருணைப்பட்டு காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்ற சமயத்துல சட்ட ரீதியாக போக வேண்டாம் என்று நினைக்கிற வேளைகளில் அது உண்மைத்தனம் என்றாவது புரிந்து கொள்ளலாமே. Let us be pastoral than legalistic.
ரியலிஸ்டிக்கா இருக்கணும்ல, அதை நான் பார்க்கணும்ல, அதுல நம்ம தவற விடக்கூடாது. பரிசேயர்கள் ஓய்வு நாள் சட்டத்திட்டங்களை நுணுக்கமாக கடைபிடித்து விட்டு அவை சுட்டி காட்டுகிற உண்மையாகிய கடவுளை மகிமைப்படுத்த மறந்து விட்டார்கள். எது நோக்கமோ அதை மறந்துவிட்டு, எது சுட்டி காட்டப்பட்டதோ அதை விட்டுவிட்டு சுட்டி காட்டப்படுகின்ற ஒன்றையே இறுதி லட்சியமாக மாற்றிவிட்டார்கள். இதையே இறைமகன் இயேசு கடுமையாக சாடுகிறார். செய்கின்ற போது எந்த பலனை ஏற்படுத்தாவிட்டாலும் செய்யாத போது குற்ற உணர்வை ஏற்படுத்துவதுமே சடங்காச்சாரம். தொழுகை கூட தலைவரின் கோபம் நமக்கு வியப்பை தருகிறது அல்லவா? குணமடைந்த பெண் கடவுளை போற்றி புகழ்ந்தார். மக்கள் கூட்டம் இயேசு செய்த மாட்சிக்குரிய செயல்கள் குறித்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் தொழுகை கூட தலைவர் மட்டும் கோபம் அடைகிறார். மக்கள் கூட்டத்தை கண்டு வெகுகிறார். ஓய்வு நாளில் குணம் பெற வேண்டாம் என்று அறிவுரை கூறுகிறார். இயேசு அவரது அறியாமையையும் வெளிவிடத்தையும் அங்கே கண்டிக்கிறார். ஓய்வு நாளாக இருந்தாலும் நோயிலிருந்து விடுதலை தருவது முறை அல்லவா என்று இயேசு கேட்டபோது தொழுகை கூட தலைவர் மட்டுமல்ல, அவர் எதிர்த்த அனைவருமே வெட்கப்படுகிறார்கள். சரியான காரணத்துக்காக சரியான அளவில் சரியான நபரிடம் கோபம் கொள்வது தேவையானது. ஆனால் தவறான காரணத்துக்காக தவறான நபரிடம் தவறான அளவில் கோபம் கொள்வது வெட்கத்துக்குரியது. இந்த வார்த்தையை ரொம்ப அழகா புரிஞ்சுக்கணும். நம்ம தொழுகை கூட தலைவரின் கோபம் அத்தகையதுதான். எனவேதான் அவர் வெட்கப்பட்டார். நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களிலே நாம் கோபப்படுகிறோம். வீட்டுல, பங்குல, அன்பியத்துல, வட்டாரத்துல, மறைமாவட்டத்துல, நட்பு வட்டாரங்கள்ல. எதுக்காக கோபப்படுறோம்? சரியான காரியத்துக்காக கோபப்படுறோமா அல்லது சுயநல காரியத்துக்காக கோபப்படுறோமா? கொஞ்சம் அலசி பார்க்கணும். சரியான நேரத்தில் தேவையான அளவில் கோபம் கொள்ளவும் பயிற்சி எடுக்க வேண்டும். தேவையற்ற நேரத்தில் தேவையற்ற மனிதரிடம் தேவையற்ற முறைகளிலே கோபம் கொண்டு இறுதியில் வெட்கமடையாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. உறவின் நாயகன இறைவா, உம்மை போற்றுகிறோம். பரிவற்ற விதத்தில் வெளிவேடத்தனமாக கோபம் கொண்ட மனிதரை வெட்கமுறச் செய்தீரே. எங்களை தூய ஆவியால் நிரப்பும். சரியான காரணத்துக்காக சரியான அளவில் கோபம் கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும். ஆமேன். மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா,
அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளம் என்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
வாழ்வும் தந்து வளமும் தந்து வழி நடத்தும் இசையனே நன்றி. வானளாவ அருளில் நனைத்து வாழ்விக்கும் இறைவனே நன்றி. வாழ்வு தந்து வளம் தந்து வழி நடத்தும் இசையனே நன்றி. வானளாவ அருளில் நனைத்து வாழ்விக்கும் இறைவனே நன்றி. இன்றும் என்றும் எம்மில் வாழும் இறையே, இதயம் சுமந்தோம் உமது அன்பினை. காக்கும் உந்தன் கருணை மழையாய் பொழித்து கனிவில் நிறைத்து தாங்கும் தெய்வமே. வாழ்வு தந்து வளமும் தந்து வழி நடத்தும் இசையனே நன்றி. வானளாவ அருளில் நனைத்து வாழ்விக்கும் இறைவனே நன்றி. மலையை பனியால் அழகுற செய்கிறீர், கடலை மீனால் அணியும் செய்கிறீர். மலையை பனியால் அழகுற செய்கிறீர், கடலை மீனால் அணியும் செய்கிறீர். தோட்டத்தில் பூக்களை மலரச் செய்கிறீர், தோட்டத்தில் பூக்களை மலரச் செய்கிறீர். மகிழ்ந்து எமையை வாழச் செய்கிறீர், மனமும் நிறைந்து போற்றச் செய்கிறீர். இன்றும் என்றும் எம்மில் வாழும் இறையே, இதயம் சுமந்தோம் உமது அன்பினை. காக்கும் உந்தன் கருணை மழையாய் பொழிந்து கனிவில் நிறைத்து தாங்கும் தெய்வமே. வாழ்வும் தந்து வளமும் தந்து வழி நடத்தும் இசையனே நன்றி. வானளாவ அருகில் அனைத்து வாழ்விக்கும் இறைவனே நன்றி. துயரம் துடைக்க நீர் வருகிறீர், பெருந்தொற்றில் விழாமல் காக்கிறீர். துன்பத் துயரம் துடைக்க நீர் வருகிறீர், பெருந்தொற்றில் விழாமல் காக்கிறீர். உறவும் தந்து தன் தோழனாகிறீர், உறவும் தந்து தன் தோழனாகிறீர். புகழ்ந்து எழுந்து நன்றி சொல்கிறோம், இகமே இதை ஏற்று வாழ்கிறோம். இன்றும் என்றும் எம்மில் வாழும் இறையே, இதயம் சுமந்தோம் உமது அன்பினை. காக்கும் உந்தன் கருணை மழையாய் பொழிந்து கனிவில் நிறைத்து தாங்கும் தெய்வமே. வாழ்வும் தந்து வளமும் தந்து வழி நடத்தும் இசையனே நன்றி. வானளாவ அருளில் நனைத்து வாழ்விக்கும் இறைவனே நன்றி. வாழ்வும் தந்து வளமும் தந்து வழி நடத்தும் இசையனே நன்றி. வானளாவ அருளில் நனைத்து வாழ்விக்கும் இறைவனே நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மை
மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.